ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே வந்து இன்ஸ்டாவில் கேரளாக்கு இருக்கிற வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம ஓனரு கார்த்திக் சார் இப்போ கார்த்திக் கேட்க மீட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்ட்ரோடக்ஷனுக்கு சொல்லி ஆகணும். பார்த்து இதுதான் நம்ம கேரளா லாட்ரி. இதெல்லாம் ஒரிஜினல் எல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் நினச்சிக்காது. இது ஒரிஜினல் ப்ரைஸு ஒரிஜினலாக கொடுக்குறாங்க. எல்லாமே டீட்டெயிலாக இதுக்கு அப்புறம் நான் சொல்ல போகிறேன். எல்லாமே தெரிஞ்சுக்குது. இது எல்லாம் பம்பர் ப்ரைஸு 25 crore. சாதா ப்ரைஸ் கிடையாது. 25 கோடி ரூபாய். நம்ம ஏஜென்சி பேர் இன்ஸ்டார் ஏஜென்சி. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் திரும்பி காமிக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம கேரளா லாட்ரி ஏஜென்சி வின் ஸ்டாக் ஏஜென்சி கடைக்கு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற டவுட்டு, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் லாட்ரி எடுக்கலாமா வேணாமனு ஒரு டவுட் இருக்கும், சந்தேகம் இருக்கும். அது கிடைச்சா கண்டிப்பாக கிடைக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது எல்லாமே நம்ம அண்ணா கிட்ட கேட்டுக்கலாம். அண்ணன் பேர் ஷாஜகான். ஏற்கனவே முன்னாடி கேட்டுக்கிட்டேன். என் பேர் கார்த்திக். இப்போ அண்ணன் கிட்ட கேட்டுக்கலாம் இருக்கிற டவுட்டை. ஆனால் இப்போ நான் பார்த்தோம் கோயம்புத்தூர்லேருந்து வராங்கண்ணா. கோயம்புத்தூர்ல வரும்போது இப்போ டிக்கெட் எடுக்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ஒழுங்காக கிடைச்சிருமாண்ணா? அது எப்படி? அது யாருக்கு வேணா கிடைக்கும், எடுக்கலாம். சரி, அடிச்சா அவங்களுக்கு கொடுக்குற உரிமை கேரளாக்கு இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ வந்தால் இப்போ இங்கே நேராக வந்தாலே போதுமாண்ணா? எப்படிங்கண்ணா? இல்லை நம்ம பேங்க் கொடுத்தா போதுமா? பிரைஸ் முதல் பரிசு முதல் பரிசு இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது பேங்க்ல கொடுக்கலாம், இல்லாட்டி டைரக்டா திருவனந்தபுரத்திலே கொண்டு கொடுக்கலாம். அங்கேயே போய் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 20 கோடி நம்ம கடையில விழுந்தது. அப்போ அது வந்து அவரு என்ன கான்டாக்ட் பண்ணாரு. நான் தான் போய் எல்லாம் போய் பண்ணி கொடுத்தேன். பாத்துக்கோங்க, அண்ணனே 20 crore விழுந்து அண்ணனே இது பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால நம்பிக்கை நம்ம வரல. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இது எடுத்தா இது ஸ்கேமு, அப்படியே இதெல்லாம் உழுகாது அப்படின்னு சும்மா வதந்தி பறக்க விடுவாங்க. ஆனால் கேரளாவில் அந்த மாதிரிலாம் நடக்காது. அவங்க கரெக்டாக இருக்கிறது சில பேர் எனக்கே சொல்லியிருக்காங்க. என்னன்னா வீட்டுக்கே தேடி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. அதனால அண்ணன் கடையை அண்ணன் ஃபேஸ் எல்லாமே ராசி எனக்கு இது. ஏன்னா ஏற்கனவே அண்ணன் ஒரு வீடியோ பார்த்து தான் நானே நேரில் வந்தேன். சரி, எல்லா கடைக்கு போகிறதுக்கு எதுக்கு டைமில் வந்து வேற ஒரு கடைக்கு போய் அங்கே விசாரி இந்த கடை கிடையாது, நம்ம இந்த கடை தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்து நேராக ஃபோன் பண்ணி நேராக வரலான்னு வந்தேன். இப்போ அண்ணன் கடைக்கு தைரியமாக வரலாம், தைரியமாக வந்து லாட்ரி எடுக்கலாம். நானும் 3 லாட்ரி எடுத்திருக்கேன். இப்போ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் கேட்கலாம். இந்த 3 லாட்ரி காமிக்கிற பாருங்க. 25 கோடி ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், 3 டிக்கெட்டு. ஆனால் இது எப்படி இந்த 3 டிக்கெட் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ ப்ரைஸ் ஒன்று டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி எப்படி கொடுப்பாங்க? அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. சரிங்க. எத்தனை பெர்சன்டேஜ்னு சரிங்க. அது வந்து அவங்க கணக்கு பண்ணி அதை எடுத்துட்டு மீதி உள்ளது உங்க அக்கௌண்ட்ல போட்டு தருவாங்க. அக்கௌண்ட்ல விழுந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுகலண்ணா, இப்போ செகண்ட் பிரைஸ் அண்ட் தேர்ட் பிரைஸ் விழுந்துருச்சு. அப்படின்னு எப்படின்னா நேரா அதுல வந்து சீரியல் பிரைஸ் என்ன விழுகுதோ அதெல்லாம் வந்து அவங்கவுங்களதான் வாங்கணும். சரிங்க. கடைசியில 4 நம்பர் வர்ற பரிசெல்லாம் வந்து நானே கொடுத்துருவேன். சரிங்க. கடைசி 4 நம்பர்னு எப்படிங்க? கடைசியில 4 நம்பருக்கு 5000 ரூபாய் பரிசு இருக்கு. சரிங்க. அந்த மாதிரி 2000 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி பரிசு எல்லாம் நான். இப்ப கடைசி 4 நம்பர்னா அதுக்கு ஏதாவது கமிஷன் ஏதாவது பிடிப்பாங்களா? எப்படி? நம்ம கிட்ட அந்த கமிஷன் ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, அண்ணனுடைய மனசு பாத்துக்கங்க. ஃபுல் கேஸ் தான் சொல்லிருக்கேன். ஏன்னா எனக்கு சில பேர் சொன்னவங்க 5000 ரூபாய் வாங்கினானா 100 ரூபாய் பிடிப்பாங்க அது மாதிரி சொல்லிட்டு. அதில் அண்ணன் கடையில ஃபுல் கேஷா அப்படி கொடுத்துருவாரு. அது அண்ணனுடைய தாராள மனசுங்கிறது. பேசுக்கு தந்தாப்புல பிரைட்னஸ் தகுந்த அப்படியே ஃபுல் மனசு ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியுது. ஆனா அப்புறம் இன்னொரு டவுட்டுங்கண்ணா, இப்போ கடைக்கு வர்றவங்க இப்போ பரிசு விழுந்துச்சுன்னா என்னென்ன ப்ரூஃப் கொண்டு வரணும்? சின்ன அந்த 4 நம்பர் பரிசுக்கு ஒரு ப்ரூஃபும் வேண்டாம். சரிங்க. ப்ரூஃப் மெயினா வேண்டது வந்து அந்த சீரியல் பரிசு மட்டும்தான். சரிங்க. இந்த மெயின் நம்பர். ஆமா, அது அவங்க அக்கௌண்ட்டுக்கு போனோமല്ലോ. சரிங்க. அப்ப அதனால அதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு, நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு. சரிங்க. அப்ப அது ஐடி ப்ரூஃப். சரிங்க. உங்க பேன் கார்டு வேணும். பேன் கார்டு கண்டிப்பா வேணும். பாஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வரணும்ல. ஆமாங்க. அதனால பாஸ்புக். சரிங்க. அந்த மாதிரி போட்டோ வேணும். போட்டோ எத்தனை வேணும்? 2 போட்டோ வேணும். 2 போட்டோ. இது இருந்தா போதும். மொத்தம் 4 ப்ரூஃப் வேணும். 2 போட்டோ, ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பேன் கார்டு, பாஸ்புக். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய பரிசு வந்தாலும் அந்த 4 ப்ரூஃப் இருந்தாலே போதும். நம்ம அண்ணன் கடைக்கு தேடி வந்தாலே அண்ணனே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அண்ணனுடைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. கேரளாக்கு வந்தால் நீங்கள் தைரியமாக பஸ்ஸில் வந்தாலும் சரி, இல்லை ட்ரெயினில் வந்தாலும் சரி, தைரியமாக நீங்கள் வந்து போய்க்கலாம்.
இனிமேல் நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோமே இதே மாதிரி இன்னும் கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கோமே அந்த ஃபீல் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம அண்ணனே நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டு அந்த எல்லா கவலையெல்லாம் மறக்க வச்சிருவாரு. கடையை பார்த்தாலும் கவலை மறந்துடும். அந்த மாதிரி ஒரு ராசியான கடை. தைரியமே வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்துக்குங்க அண்ணனுடைய இது கவுண்டர் எல்லாமே டிக்கெட் நிறைய கிடைக்குது. அப்படியே பார்த்துக்குங்க அண்ணனும் இது பண்ணி வச்சிருக்காரு. சீல் அடிச்சு கொடுப்பாங்க. எங்க விழுந்திருந்தாலும் சரி அப்படி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லாட்டரி தான் நிறைய கிடைக்குது. எல்லாமே தெரியுது உங்களுக்கு. லாட்டரி இது எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. லாட்டரி எடுக்கிறது இதெல்லாம் லாட்டரி இதுதான். 24 crore இதுல இருந்து தான் இப்போ எடுக்குது 3 டிக்கெட்டு. நம்ம ஒழுங்கா ஒரு அதிர்ஷ்டம் தான். கவலையை மறத்து நம்ம ஃப்ரீயா இருக்கிறது. இது விஸ்டாருங்கிற நம்ம கடை பேர் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கேரளா. இது விஸ்டாருங்கிற கடை. ஆனா இப்படி கடை விஸ்டாருங்கிற கடை விஸ்டார் கடை ஏஜென்சி லாட்ரி ஏஜென்சி. இந்த கடையோட பேரு என் பேர் கார்த்திக். உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணனுடைய பேரு ஷாஜகான். அப்படியே கடையை அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க. இது லாட்ரி எடுக்கிறது எத்தனை பேர் நின்றுக்குங்க பார்த்தாலே தெரியுது. தெரியுது எல்லாம் இருக்கு. ஆனா இது பிரைஸ்ல அப்படியே கடையில என்ன இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையோட பேரு இதெல்லாம் பிரைஸ் அடிச்சு மறந்துட்டு நான் அண்ணன் ஞாபகப்படுத்தி விட்றாரு. பரவாயில்ல. இது எல்லாம் அந்த சைடு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே கடையில பிரைஸ் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா இது விழுந்துரும். ரெகுலர் பிரைஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இப்போ மொத்தம் எத்தனை பிரைஸ் இந்த பம்பர்ல இந்த மாசம் திருவோணம் ஓணம் பம்பர்ல? முதல் பரிசு வந்து ஒரு ஆளுக்கு 25 கோடி. 25 கோடி. இது எத்தனை பேருக்கு? ஒரு ஆளுக்கு 25 கோடி. ரெண்டாவது பரிசு வந்து 1 கோடி வச்சு 20 பேருக்கு. 1 கோடி வச்சு 20 பேருக்கு. மூணாவது பரிசு வந்து 50 லட்சம் 20 பேருக்கு. 50 லட்சம் 20 பேருக்கு. அப்புறம் வந்து 5 லட்சம் 10 பேருக்கு. 5 லட்சம் 10 பேருக்கு. 2 லட்சம் 10 பேருக்கு. 2 லட்சம் 10. அந்த மாதிரி கீழே நிறைய பரிசுகள் எல்லாம் நிறைய இருக்கு. பாத்துக்கீங்க. அப்புறம் ஆனா இந்த டிக்கெட்டோட பிரைஸ் எவ்வளவு? ஒரு சீட்டும் விலை வந்து 500 ரூபாய். 500. இது நம்ம 10 சீரியல் வருது. 10 சீரியல். அந்த 10 சீரியல்ல ஏதாவது ஒரு சீரியலுக்கு முதல் பரிசு இருக்கும். சரி. அப்ப அதனால வாங்குறவங்க 10 சீரியல் வாங்குவாங்க. வசதிக்கு பொறுத்த மாதிரி. ஆமா கரெக்ட். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க மொத்தமா எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கைக்கு பட்ஜெட் இவ்வளோ இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். அதில் மொத்தம் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம். அதில் மறக்காம நம்ம அண்ணனுடைய கடையை தேடி வாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இது எனக்கு கேரண்டியே தெரியும். ஏன்னா நானும் ஒரு வீடியோ பார்த்து வந்து எனக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்ததுனால நிறைய பேர் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு அக்காவோ ஒரு அண்ணாவோ வந்து பேசிட்டு போனாங்க. நானும் வீடியோ பார்த்து வந்தேன். அதனால நம்ம அண்ணனுடைய கடைக்கு வாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அப்புறம் நான் இது 500 ரூபா சொன்னீங்க. அப்புறம் இதுக்கு கம்மினா இந்த 40 ரூபா டெய்லி குழுக்கிற சீட் இருக்கு. சரி. வாரத்துல எல்லா நாளையும் இருக்கும். சரி. அதுல வந்து ஒரு நாள் மட்டும் 50 ரூபா சீட்டு. சரி. அதுக்கு முதல் பரிசு வந்து 1 கோடி. 1 கோடி முதல் பரிசு. சரி. அதனால அது 50 ரூபா. சரி. மீதி எல்லாம் வந்து 40 ரூபா சீட்டு. அது 70 லட்சம் 80 லட்சம் 75 லட்சம் அப்படி மாறி மாறி வந்துகிட்டு. சரி. ஆமா. அப்புறம் இது ஹையஸ்ட் பிரைஸ் ரேட்னு இருக்குதுண்ணா. பம்பர் இந்த பம்பர் ஹையஸ்ட்னு சொல்றது இந்த ஓணம் பண்டிகை பம்பர் 25 கோடி தான் ஹையஸ்ட். சரி. ஆனா அப்புறம் 250 ரூபான்னு ஒரு பிரைஸ் ரேட் கேள்விப்பட்டேன். அது ஒரு வருஷத்துல ஆண்டுல வந்து 6 பம்பர் இருக்கு. 6 பம்பர் 2 மாசம் கேப்ல வந்துகிட்டே இருக்கு. சரி. அதுல 10 கோடி பரிசு கொடுக்கும்போ 200 ரூபா 250 ரூபா சீட்டு வரும். சரி. புரிஞ்சுதா? அப்ப 16 கோடி எழும்போ 300 ரூபா வரும். 300. இப்ப இது 25 கோடி ஆனதுனால 500. சரி. அது இப்ப எடுத்து டிக்கெட்ல எடுத்துக்கிட்டானா 40 ரூபா, அப்புறம் 250 ரூபா, ஹையஸ்ட்னா 500 ரூபா. ஆமா. 40 ரூபாயில ஆரம்பிச்சு இப்போ 500 ரூபாயில வந்து முடியுது. 500 ரூபா அது வரை இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த டிக்கெட் ரேட்டு போட்டு வராதுங்க. உங்கள் கவலையை போக்கணும், உங்கள் கஷ்டத்தை தீர்க்கணும்னா நம்ம கடையை அண்ணனுடைய கடை தேடி வாங்க. அண்ணனுக்கு மனசு போலயே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு கவலையும் தீரும். அதை மறக்காமல் இதெல்லாம் ஸ்கேமல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எடுத்துக்கோங்க. நம்ம கடை வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே நம்ம இருக்கு. அங்கிருந்து ஒரு 2 மினிட் நடந்தா போகும். 2 மீட்டர் நடந்த போகும். பஸ்ல வருதானா? பஸ்ல வரதா சொல்லிச்சுன்னா அங்க உழவுக்கோடுன்னு இடமாக்குது. உழவுக்கோடுங்கிற பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்தாலும் நம்ம அண்ணனுடைய கடை பேர் வந்து வின்ஸ்டார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போட்டதெல்லாமே இருக்கும். நீங்க வந்தாலும் தெரிஞ்சிடும். வின்ஸ்டார்னால மஞ்சள் கலர் போர்டு இருக்கு. நானே பக்கத்துல அந்த ரோடுக்கு ஆப்போசிட் அந்த சைடு தேடி ஒரு கடையில சொல்லிதான் நானே இந்த சைடு வந்தேன். வேற ஒரு இடத்துக்கு போய் அது இல்லைன்னு இப்ப தேடி இங்க மறுபடியும் கண்டுபிடிச்ச வந்தேன். அதனால உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன்னா பெரிய போர்டு தான். ஏன்னா எல்லாருமே எனக்கு அதான் பாரு பெரிய போர்டுன்னு தான் காமிச்சாங்க. வந்தலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு ப்ரைஸ் விழுந்தது பாருங்க. அண்ணன் எனக்கு கொடுப்பாரு. அப்படி கொடுங்க. ஆனா இப்போ நம்ம இந்த 4 நம்பர் விழுந்தா எப்படி ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க? அது எப்படிங்க? மொத்தமா 6 நம்பர் இருக்குல்ல. ஆமாங்க. இதுல வந்து முன்னாடி 2 நம்பரை விடுறது. சரிங்க. முன்னாடி அந்த 2 நம்பரை விட்டுட்டு மீதி உள்ள நம்பர் 4 நம்பர். அப்புறம் முன்னாடி இது சீரியல் நம்பர்னு ஏதோ சொல்றாங்களா? அது இதுவா இதுங்களா? இது சீரியல். இங்க நம்பருக்கு பக்கத்துல ஒரு வச்சிருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. அதுதான் சீரியல். சீரியல் அதோட சீரியல் கரெக்டா. அது அப்புறம் நம்பரும் எல்லாமே 4 நம்பர் கரெக்டா. 5000 ரூபாய் இருந்தாலும் 2000 ரூபாய் இல்ல. இது 5000 ரூபாய்க்கு இல்ல. முதல் பரிசு, 2வது பரிசுக்கு இல்ல. 5000 ரூபாய் பரிசுக்கு வந்துட்டு முதல்ல 2 நம்பரை விட்டு கடைசியில் இருக்கிற 4 நம்பர் இருக்கான்னு கரெக்டா பாக்குறது. ஆனா 4 நம்பர் வந்திருந்தா உங்களுக்கு 5000 ரூபாய் இருந்தா 5000. அப்ப 2000 2000, 1000 1000 அந்த மாதிரி. சரிண்ணா. இதுல எப்படி இந்த நம்பர் கடைசியில் இருக்குமா இல்ல இது 4 நம்பர் இருந்தா போதுமா? இந்த இது சீரியல் நம்பர் அதாவது ஒண்ணும் வேண்டாம். அது 4 நம்பர் மட்டும் போதும். 4 நம்பர் வேற நம்பர் வந்து ப்ராப்ளம் தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. அந்த 4 நம்பர் கம்மி ரேட்ல நீங்க வாங்குறதா கூட இந்த கடைசி 4 நம்பர் நோட் பண்ணா கூட போதும். நீங்க நேரம் தைரியமா வந்து அண்ணன் கடைக்கு நீங்க எடுத்திருந்தாலும் கண்டிப்பா வந்து தைரியமா வாங்கிக்கலாம். அண்ணாவை கொடுத்துருவாரு. அண்ணன் நிறைய பேர் கொடுத்துருக்காரு. ஏன்னா வீடியோவில் வாங்கிட்டேன் நான். நீங்க கவலைப்பட தேவையில்லை. கவலையும் மறந்துடும். அப்புறம் உங்க மனசுக்கு தெரியாது. ஆனா அப்புறம் சரிங்கன்னா இது டைமிங் எத்தனை மணிக்கு டைமிங்? இதில் குழுக்கள் தேதி வந்து ஆமா அடுத்த மாசம். நீங்க இன்னைக்கு இப்போ வீடியோ போடுறீங்க இல்லையா? ஆமா. 10வது மாசம் 9ஆம் தேதி கரெக்டா. இந்த இன்னைக்கு ஒரு மாசம் இருக்கு கரெக்டா. ஆமா. இல்ல இப்போ டிக்கெட் எடுத்துட்டு டேட் எங்க இருக்கு? டேட் அங்கேயே போட்டுருக்குதா பாருங்க. டேட் இப்ப 10ஆம் மாசம். அது பாரு பாக்ஸ் கீழே போட்டிருக்கு. 9/10/2024 மத்தியானம் 2 மணிக்கு. இல்ல இப்போ நம்ம வாங்கணுங்கிறது ஏதாவது டேட் எதை போட்டுருக்காங்க? அது ஒன்றும் இருக்காது. இந்த ஓன பம்பர் இப்படிதான் ரிசல்ட் அந்த டேட். அதாம்மா. சரி. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து இப்போ வாங்குற டிக்கெட் வாங்குறேன். ஏற்கனவே 3 டிக்கெட் வாங்கியிருக்கேன். அப்படி டிக்கெட் பாருங்க. 3 டிக்கெட் அண்ணனோட அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று கிடைக்கும். அண்ணன் சொல்லிட்டு திரும்பி நானும் இருக்கணும், நீங்களும் இருக்கணும். எல்லாமே நல்லா இருக்கும். அண்ணன் கடையும் உள்ளது. அண்ணன் பண்ணி நம்ம எல்லாம் தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப நன்றி. ஹலோ ஃபேன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ? நீங்களும் இந்த கேரளா லாட்ரி வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சிக்கு வந்து நீங்களும் எடுத்து வின் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், பிகே மீடியா ட்ராட்லா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ணா பக்கத்தில் இன்னொரு கடை வச்சுருக்காரு. அது பக்கத்தில் இன்னொரு கடை வச்சுருக்காரு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.